அதனால் தம்பியை தட்டி கொடுப்போம், அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். விஜய் அரசியலுக்கு வரணும்னு சீமான் ரொம்ப ஆதரவாக பேசியிருக்காரு. என் தம்பி வரட்டும், அவனை நல்லா தட்டி கொடுக்கணும், அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்ன சீமானே இப்போ எதுக்குடா நீ அரசியலுக்கு வந்தேன்னு கேட்காரு. எதுக்குண்ணா அவர் என்ன நினச்சாரு, சீமான் விஜய் நம்ம கூட கூட்டணி வைப்பார், நம்ம முதலமைச்சராக ஆயிடலாம் அப்படின்னு சீமான் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சிருந்தார். விஜய் இப்போ நான் தான் முதலமைச்சராக ஆக போகிறேன் அப்படின்ன உடனே நம்ம ஆளுக்கு புளியை கரைச்சிட்டு சீமானுக்கு இப்போ என்னென்னா மக்கள் ஆதரவு ஃபுல்லாகவே விஜய்க்கு தான் இருக்குது. அப்போ சீமானுக்கு ஓட்டே உழாது. 15 வருஷமாக போராடுறாரு, ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் சீட்டு கூட பிடிக்க முடியல. ஆனால் விஜய் அவர்கள் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கதறுதார். நமக்கு பின்னால் வந்தவங்க டக்குன்னு முதலமைச்சராக போகிறாங்களே, நம்ம கனவுலாம் வம்பா போச்சேன்னு கதறுதார்.